ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருசுக்ர சனிச்சய ராகுவே கேதுவே நமோ நமஹ. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிரேஷ்ட குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அந்த குருவாரி சென்றே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன், அம்மன் அருள் டிவில பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு எந்த காரியம் ஆரம்பிக்க இந்த மாசம் எல்லாமே வெற்றியா மாறும். ஏங்க எடுத்தோன்னு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க சொல்றீங்க? இந்த மாதம் விநாயகர் பிறந்த மாதம், ஆவணி மாதம், விநாயகர் சதுர்த்தி, ரொம்ப விசேஷமான மாதம். அப்ப எந்த காரியம் பண்ணாலும் இந்த மாசம் ஆரம்பிக்கிறது ரொம்ப சுபிட்சமாக சூப்பரா இருக்கும். கால சக்கரத்துக்கு சூரிய பகவான் 5ஆம் பாவத்துல ஆட்சி பலத்துல, எப்படி கால சக்கரத்துக்கு தலைமை கிரகம் எல்லாருமே நவகிரகத்துல முதல் கிரகமான சூரிய பகவான் வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலக்கூடிய ஆட்சி பெற்ற மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த மாசம் எல்லாருமே பாருங்க, நல்ல காரியத்துக்கு நல்ல குலதெய்வ அருளே உங்க வீட்டுக்கு கிடைக்கும். எப்படி குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இந்த மாசம் ஒரு விசேஷம், எந்த விசேஷம் கிடையாது, ஒண்ணு விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான். ஆவணி 28 எல்லாரும் விநாயகர் கோயிலும் கண்டிப்பாக தானம் தர்மம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்த விசேஷம் பார்க்க இந்த மாதத்துல 4 முகூர்த்தம், மேக்சிமம் ஒரு 6 முகூர்த்தம் வருது, சுப முகூர்த்த நாள் இதான் வருது இந்த மாசத்துல. மற்றபடி பார்த்தா எல்லாருமே இந்த அம்மனுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால சக்கரத்தின் 6வது ராசி தான் கன்னி ராசி. எப்போதும் பாருங்க, நல்ல ஒரு ஆக்டிவிட்டான ஒரு குணம், நல்லா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே குணம் கன்னி ராசி மட்டும் தாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போய் அந்த காரியத்தை ஜெயிக்கணும், திறமையான குணம் கன்னிகிட்ட மட்டும் தான் இருக்கும். ரொம்ப குழந்தை மாதிரி குணம் இருக்குங்க. ரொம்ப பிடிச்சமான ராசி தான் கன்னி ராசி. ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாங்க எப்போதுமே. சரி, நகைச்சுவை உணர்வு, குழந்தைய பத்தி, குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம், திறமையான குணம், எப்போதுமே வேலை, தொழில், பிசினஸ் இதை பத்தியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணுல ஒரு வேலை கொடுத்து பாருங்க, அந்த வேலையை கரெக்டா முடிக்காம வெளில வர மாட்டாங்க. இதான் கன்னிகிட்ட ஸ்பெஷலே. கலை இசை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள், நீட்டா ஒரு இடத்துக்கு நீட்டா பர்சனாலிட்டியா லுக்கா போகணும், என்ன கன்னி ராசியை பொறுத்த சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பது வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற அதுக்கான ஒரு பதிவு தான். தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனா மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். இப்ப கிரகமே பாப்பா, உங்க ராசி இருந்து பாருங்க, ஸ்டேட் உங்க ராசி யாரு, சுகர்வாகன் சஞ்சார செய்றாரு. அடுத்து நேரம் 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான், இதுல கும்பராசில. அடுத்து 7ஆம் இடத்துல கண்ட சனின்னு சொல்லுவாங்க. எப்படி கண்ட சனி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நேரம் 10ஆம் இடத்துல யாரு, செவ்வாய் பகவான் சஞ்சார செய்றாரு. 11ஆம் இடத்துல குரு உச்சத்துல இருக்காரு. 12ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதியான புதன் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், ஒரு 3 கிரகம். இதுல 2 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஆவணி மாசம் கரெக்டா 20ஆம் தேதி உங்க ராசிக்கு வராரு. எப்படி ஆவணி 20 உங்க ராசியில வந்து அவர் உச்சமாக போறாரு இந்த புதன், பாத்துங்க. அதுவரை புதாதித்ய யோகத்துல சூரியோட சேர்ந்து பலமா உட்கார்ந்துருக்காரு. 6ஆம் தேதியில இருந்து கடகராசியில இருப்பார். 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சிம்மத்துக்கு வருவாரு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிக்கு வருவார் புதன். அடுத்து சுக்கிர பகவான் உங்க ராசியை விட்டு ஷிஃப்ட் ஆவார். எப்ப ஆட்சி பலமாகக்கூடிய நாள் ஆவணி 17. இதான் அந்த 2 கிரக பயிற்சி அந்த மாசத்துல வரக்கூடிய, வேற எந்த கிரக பயிற்சி வராது. இப்ப உங்க ராசி யாரோ சேர்ந்திருக்காரு, எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்காரு, தலைமை கிரகமான சூரிய பகவானோட சேர்ந்தவர் இருப்பதால் எதுக்குமே நீங்க பயப்படாதீங்க. பயந்தா இனிமே எதுவுமே சாதிக்க முடியாது. பயப்படாம தைரியமா இறங்குங்க. ஏன்னா அங்க தலைமை கிரகம் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. அவர் சொந்த வீட்டுலங்க, இதெல்லாம் வரையும் வாடகை வீட்டுல இருந்தீங்க, இப்ப சொந்த வீட்டுல நீங்களும் போய் உட்காந்துருக்கீங்க. யாரு, சூரியோட சேர்ந்து புதன். எத்தனை பேருக்கு வேலை போயிருச்சு கேட்டு பாருங்க. ஒரு மாசமா வேலை இல்லப்பா, நான் வேலையை விட்டுட்டப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் இல்ல, வேலை உத்தியத்துல வேலை பார்க்குற அதிகாரிகிட்ட பிரச்சனை இருக்குப்பா அப்படிம்பாங்க. நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க. இங்க புதன் வக்கரம், ஒண்ணு மருத்துவ செலவு, உங்க கால் வலி, பெயின், அடுத்து வீடு இடத்துல வண்டி வாகனத்துல வீண் செலவு, இப்படி வீடு வண்டி வாகனம் இடம் பூமி எதாச்சும் ஒரு செலவை பாக்குறது, இது சம்பந்தம் ஒரு வழக்க பாக்குறது, மேல் படிப்பு பட்ட படிப்பு படிப்புகள் ஒரு தடங்களை பாக்குறது எல்லாமே நீங்க கேட்டு பாருங்க. கன்னி ராசி மறுப்பே சொல்ல முடியாது. ஐயோ அப்படிப்பா, அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்தை பார்த்திருப்பாங்க. தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாமே தடங்களை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை வருதா. இப்ப சனி பகவான் வக்ரமானாரா, உங்க சனிக்கு எத்தனை வீட்டை தெரியுமா உங்களுக்கு, 5க்கும் 6 கூடையவர். 5ஆம் இடம் என்ன இருக்கு, நம்முடைய இதயம் இருக்குதா, நம்முடைய சோல்டர் இதயம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஆசைகள் எல்லாமே 5ஆம் பாவம். அடுத்து குழந்தை, இதுக்கு ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணக்கூடிய அமைப்பை காட்டிடும். என் கன்னிராசியில எத்தனை பேர் பார்த்தாலும் கேட்டு பாருங்களேன், உங்க குழந்தைய காட்டி செலவு பண்ண கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இல்ல பூர்வீக சொத்து செலவு பண்ண கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இல்ல இந்த இதயம் சம்பந்த தொந்தரவு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு? கடன், பகை, வேலை, தொழில், உத்தியோகம், வருமானம், இது எல்லாமே இருக்கா? இதுல ஏதாச்சும் தடங்கள் வச்சா கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க கன்னிகிட்ட கேட்டா அப்படியே படிப்படியா ஐயோ ஆமா அப்படிம்பாங்க. இப்ப ரீசெண்டா சனி வக்ரமாகும் போது யார் ஜாதகம் சனி சரியில்லையோ கண்டிப்பா இது மாதிரி தடங்களை கொடுத்துருக்கும். கொடுக்கதான் அந்த கிரகம் பார்க்கும். அது இல்லாம புதன் வேற வக்ரமா இருந்தார். வக்ரமான புதனுடைய கால்கள் சனி பவனுக்கு போனார். அதனாலதான் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன், கவனமாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ஏன்னா நிறைய செலவை நீங்க பண்ணிருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? கன்னிராசிக்காரங்க. இப்ப முதல் பலன் என்ன நடக்க போகுது? செம்ம ஒரு தலைமை பொறுப்பு வரப்போ சூப்பரான வேலை தேடி வரும். ஏங்க எடுத்தவொடனே வேலை தேடி வருங்கிற வார்த்தையை உங்களால எப்படி இங்க சொல்ல முடியுது? நல்லா பாருங்க, வீடு கொடுத்த அதிபதி, வேலைக்கான அதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரு. 1. அடுத்து வேலை ஸ்தானத்தை யாரு பாக்குறது? புதன் பாக்குறார், சூரியன் பாக்குறார், கேதும் பாக்குதா? உங்க ராசி வேலை இடத்த பார்த்தா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? எப்படி? வேலைக்கான வேலை ஸ்தானத்தை உங்க ராசி அதிபதியே பார்ப்பதால் அங்கே வேலை சூப்பரான வேலை, நல்ல அனுகூலமான வேலை, அதுவும் ப்ரொமோஷனான வேலை வரும். எப்படிங்க ப்ரொமோஷனான வேலை வரும்? எதை வச்சு சொல்றீங்க? சூரியனும் சேர்ந்து இருப்பதால். எப்படி? சூரிய பகவான் சேர்ந்து இருப்பதால் அங்கே ப்ரொமோஷனான வேலை, வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, எங்க வேலை பார்த்தாலும் சரி ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. இந்த ஆவணி மாசம் முடிவுக்குள்ள, இன்னும் 20ஆம் தேதிக்குள்ள பணம் பொருள் பயங்கரமா இருக்கும். சேமிப்பு, தொழில் சூப்பரா இருக்கும், வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும். நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு பிரச்சனை எல்லாமே ஆவணி 20க்கு அப்புறம் கிளியர் ஆயிரும். நிறைய திருமணத்தில் உள்ள கலகம், அந்த கணவனுக்குள்ள நிறைய ஒரு குழப்பமாவே இருப்பீங்க பாருங்க, நிம்மதி இல்லாம அப்படியே குழப்பத்தை இருப்பீங்க. அந்த குழப்பம் சரியாயிரும். உங்க மேல எந்த கேஸ் போட்டாலும் சரி, இடம் சம்பந்தமா பிரச்சனை சரி, பூமி சம்பந்த பிரச்சனை சரி, எந்த ஒரு பிரச்சனை இப்ப பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல, புதனுடைய சாரத்துல போறதால் அங்க பிரச்சனை கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம். 11தான் பெரிய வழக்கும்பாங்க. கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்துருவா. நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். உங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு கவலைப்படுறீங்க, நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணி நீங்க பண்ண மாட்டீங்க. கடன் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் அதோட கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய புதுசா தொழில் பண்ண முடியும் நபர்கள் ஜாதக 10 தசாவதி தொழில் பண்ணுங்க, சூப்பரான அமைப்பு. தொழில் ரீதியா நல்ல ஒரு அமைப்பாருங்க. தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் போய் ஸ்ட்ராங்கா போய் அழகா சூப்பரா உட்காந்துருக்காரு செவ்வாய். அதனால சொல்றேன். அது இல்லாம தொழில் ஸ்தான அதிபதி கரெக்டா 20ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சமாவாதால், எப்ப ஆவணி 20க்கு அப்புறம் வந்து உச்சமாக போறாரு. கண்டிப்பா தொழில் செம்ம லக்கா கொடுத்துருவாரு. மெயின் ஐடிஎஃப்ல எத்தனை பேர் இருக்கீங்க? இருக்கணும். கண்ணியில பிறந்த ஐடிஎஃப்ல இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அடுத்து கல்வி நிறுவனத்துல வேலை பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அடுத்து பத்திரிகை துறையில் இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. கலை ஃபீல்டு இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டுல இருப்பாங்க. நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, இது எல்லாமே உணவுத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன்னா கன்னிக்கு என்னால எந்த ஒரு கெட்டதும் அந்த மாசம் நான் சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு கிரகம் இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து இந்த ஆவணி மாசம் எல்லாரும் பிறந்தோம்னா ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். இப்ப நட்சத்திரத்துல போயிருவோமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? உத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, எதுக்குமே நல்லா ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய திறமை இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். கவலையப்படாதீங்க. உத்திரத்துல பிறந்தவங்க எதுக்குமே என்னால கெட்டது சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு பக்காவா இருக்குது. உங்க நட்சத்திர அதிபதி ஆட்சி பலத்துல புதனோட சேர்ந்திருப்பதால் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வெளிநாடு, வெளியூர், வேலை உத்தியோகத்துல நல்ல அமைப்பு, நல்ல சரியான டைமா இருக்கு. உத்திரத்துல பிறந்தவங்க எந்த ஒரு கெட்டதும் இந்த மாசம் மட்டும், ஆவணி மாசம் மட்டும் உங்களுக்கு வராது. அரசாங்க வேலை கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்கு நல்லா இருக்கும். அரசியல் நல்லா இருக்கும். எல்லாருமே சூப்பரா இருக்கும். யார் உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல யோகம் தேடி வருதுங்க. அது இல்லாம திடீர் லாட்ரி யோகம் இருக்குது நிறைய பேருக்கு. நீங்க ஜாதக 10 தசாபதி கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க. உத்திரத்துல கண்டிப்பா அடிக்கும் பாருங்க. மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் இருக்கு. ஏன்னா அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம உத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் கண்டிப்பா எடுத்து பாருங்க. ஏன்னா வெளிநாட்டு ராசி அதிபதி சேர்ந்து இருப்பதால் நேரா ஒரு பலமாக கண்டிப்பா லாட்ரி யோகம். ஏன்னா குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு 11ஆம் இடத்துல. இப்ப ஜாதக 10 தசாபதி கண்டிப்பா கன்னிராசி தானே, கண்டிப்பா லாட்ரி யோகம். கண்டிப்பா உத்திரத்துல போகும் சான்ஸ் இருக்கு. பார்த்து அடுத்த அஸ்த நட்சத்திரம். கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க ஏதோ பெருசா ஆசைப்படுறீங்க, அந்த ஆசை நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். பணம், பொருள், சேமிப்பு, வண்டி, வீடு, வாகனம், வெளிநாடு, வெளியூர், கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரிய எடுத்து பாருங்க. அஸ்தத்துல போறேன் கண்டிப்பா மிகப்பெரிய பணம் வரப்போகுதுங்க. அது வெளிநாடு கரன்சி, வெளியூர் கரன்சி, ஒண்ணு இல்ல ஆசிரியர்களை பாக்குறவங்க, உணவுத்துறை, கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே நல்லா இருக்குங்க.
நீங்க தொழிலுத்துல மாற போறீங்க, தொழிலுத்துல ஒரு ப்ரொமோஷன் தேடி வரப்போது, நீங்க ஆசைப்பட்ட விஷயம் மனசுல ஆசைப்படுற அந்த விஷயம் உங்க பக்கம் தேடி வரப்போகுது. ஏன்னா அதுக்கான நேரமா தான் இந்த ஆவணி மாசம் ஃபுல்லாவே அஸ்தம் நல்ல ஒரு அற்புதமா இருக்கு பாத்து. அடுத்து சித்திரை நட்சத்திரம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான திறமையான குணம், நல்லா ஹார்ட் போடுவாங்க. இப்ப சொந்த கால நிக்கணும் ஆசை மனசுல வந்துருச்சு. போய் வீட்டுல சுப செலவு சுபகாரியம் நிறைய பண்ணிருப்பீங்க. வருமான பொருளத்தை இறுக்கி பிடிச்சிருக்கும். ஏன்னா நிறைய ஜாதகம் யாரும் சித்திர பிறந்தவங்க மட்டும்தான். என்னடா ஒரு குழப்பத்துக்கு போனது யாரும் சித்திர நட்சத்திரம் கண்டிப்பா இதுக்கு குழப்பத்துக்கு போனாங்கதான், இல்லைன்னு சொல்லல. இப்ப நல்ல ஒரு நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க. வீட்டுல நல்ல காரியம் நடக்கும், வேலை கிடைக்கும், வருமானம் வரும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, திடீர் லாட்டரி யோகம் அடிக்கும், பணப்பொருள் சேமிப்பு அதிகமா இருக்கும். இது எல்லாமே சூப்பரா இருக்காது. சித்திர பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் யோகம் வேலை செய்யுது. ஏன்னா யூனிஃபார்ம் கட்டிடத்துறை இதெல்லாம் நிறைய இருப்பீங்க. நெருப்பு சார்ந்த வேலை இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய ஆவடி மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.